விஜயும் காவேரியும் கார்ல போய்கிட்டு இருக்கப்ப விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அப்பாடி பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. விஜய் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப கவனிக்கிறாரு சைடு மிரர்ல. காவேரி கிட்ட சொல்றாரு, போலீஸ் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க காவேரி. காவேரியும் கவனிக்கிறாங்க, ஐடியா பண்றாங்க. விஜய் கிட்டையும் சொல்றாங்க, விஜயும் ஒத்துக்கிறாரு ஐடியாவை. காவேரி காரை ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப போலீஸ் வழி மறைக்கிறாங்க காவேரியோட காரை. காவேரி கிட்ட கேக்குறாங்க போலீஸ், விஜய் எங்கம்மா? காவேரி சொல்றாங்க, சார் எனக்கு தெரியவே தெரியாது. பசுபதி சொல்றாரு போலீஸ்காரர் கிட்ட, காவேரி பொய் சொல்றா சார், அவளுக்கு தெரியும் விஜய் எங்க இருக்கான்னு. காவேரியும் போலீஸ் கிட்ட சமாளிச்சு பேசிடுறாங்க. போலீஸும் கேட்டுட்டு ஜீப்ல ஏறிடுறாங்க. காவேரி சொல்றாங்க பசுபதிய பார்த்து, விஜயும் குமார் மாமாவும் வெறித்தனமா உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட மாத்திரம் நீ மாட்டுன. பசுபதியால கேட்டுக்கிட்டு இருக்க முடியல. சீப்போன்னு காவேரி கிட்ட சொல்லிட்டு ஒரு வண்டி கிட்ட போறாரு. அப்ப காவேரி அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமா போறாங்க, பசுபதி மேல இடிக்கிற மாதிரி. பசுபதி இத பார்த்த உடனே நெஞ்ச பிடிக்கிறாரு. காவேரி வண்டிய நிப்பாட்டிட்டு பசுபதிய பார்த்து சொல்றாங்க, சீக்கிரத்துல மாட்டுவனி. இத கேட்ட உடனே பசுபதி கோவத்துல அவர் வண்டிய அடிக்கிறாரு. காவேரி சொல்றாங்க, பி கேர்ஃபுல் பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. பசுபதி கடுப்பாயிடுறாரு. நாளை சந்திப்போம்.